அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் திருமானூர் ஒன்றியத்தில் உள்ள கரைவெட்டி, சன்னாவூர், வெங்கனூர், கோவில் எசனை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் விவசாயிகளுடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தின் டெல்டா பகுதியான திருமானூர் ஒன்றியத்தில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் தற்போதானது சம்பா சாகுபடியானது விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். இதில் தற்போது சுமார் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா நெல் பயிர்கள் தற்போது அறுவடை செய்யும் தருவாயில் உள்ளன. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதியில் கடந்த 2 நாட்களாக மிதமானது முதல் கனத்த மழையானது பெய்து வந்தது. இந்நிலையில் இந்த திருமானூர் ஒன்றியத்தில் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்கள் சுமார் 5,000 ஏக்கருக்கு மேல் தற்போதானது சாய்ந்த தண்ணீரில் மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதனால் தாங்கள் செலவு செய்துள்ள பெரும்பாலான தொகை தங்களுக்கு நஷ்டமாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி நம்மளிடம் இருக்காங்க. அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுக்கலாம். ஐயா, உங்க பேர் என்ன? நீங்க எவ்வளவு? என் பேர் சுரேஷ்குமார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கரைவெட்டி பருதூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் விவசாயம் பண்ணதுல பாத்தீங்கன்னா கரைவெட்டி பருதூர்ல ஒரு 3000 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். நெல் இப்போ அறுக்கிற நேரத்துல இந்த மழை பாதிப்பாகி இப்போ நெல் அறுக்க முடியாது, வைக்கலாம் எடுக்க முடியாம போயிடுச்சு. செலவு பண்ண தொகையெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கொள்முதல் நிலையத்துல இந்த நெல்லை கரெக்டான ரேட்டுக்கு எடுத்துக்கணும். இந்த நெல் ஈரப்பதமா இருந்தாலும் எடுத்துக்கணும். அடுத்தது நிவாரணமும் எங்களுக்கு இன்சூரன்ஸும் கிளைம் இந்த வருஷம் கண்டிப்பா தந்தே தீரணும். அப்படி இல்லைன்னா நாங்க அதுக்கு தேவையான ஆட்களை தட்டி போய் அரியலூர் கலெக்டர் ஆபீஸ்ல நிக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறோம். எனவே திருமானூர் ஒன்றியத்தில் பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் இந்த நெல் பயிரை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த மழையின் காரணமாக தற்பொழுது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேளாண்மைத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கணக்கீடு செய்து இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் இவர்கள் காப்பீடு செய்துள்ள தொகையும் விரைவில் கிடைக்கவும் இவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கரைவெட்டி பருதூர் கிராமத்திலிருந்து பி. ராம்குமார்.